ஐம் ஷூர் நீ மிஸ்டர் அபிஷேக் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல நினைக்கிறேன். சொல்ற அளவுக்கு நீ தகுதியானவன் இல்ல. ஆனா அவருக்கு இது மட்டும் தெரியல, எனக்கு எனக்கு ஒரு மனைவி இருந்தா அவ என்னை விட்டுட்டு போயிட்டானே. நல்லதுதான். 2-3 தடவை சந்திச்சிருக்கலாம். ஆனா அதுலயே அவர் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அவர் உன்கிட்ட ரொம்ப கடுமையா பேசுறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்றிய. ஃபைன். ஏன் பண்ணக்கூடாது? அவர் அவ்வளோ நல்லவர். சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? உனக்கு என்னை விட நல்ல புருஷன் கிடைச்சிட்டானா? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கே தெரியல. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இப்ப நான் உன்னோட மனைவி இல்ல. சோ இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அனுஜா, உனக்கு இந்த 7 வருஷமா உனக்கு எனக்கு துடிச்ச மாதிரி உனக்கு துடிச்சதே இல்லைல்ல? அதாவது அனுஜா, இந்த 7 வருஷமா நான் உனக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வந்ததே இல்லைல்ல? உண்மையை சொல்ல அனுஜா, உனக்கு வந்ததே இல்லையா? நட்சத்திரம் மேல சத்தியம் பண்ண. ஹலோ மிஸ்டர் ரிஷி. கிச்சன்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்க வந்தாரு. தண்ணி குடிக்க வந்தா. தண்ணியா? என்ன சின்ன குழந்தையா நீ? ஏய், சும்மா வா, என் கூட ட்ரிங்க் பண்ணு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு தடவை என் மனைவியை பார்த்தேன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு. ஆனா நான் வந்து பார்க்குற அளவுக்கு இப்படியா பார்த்துக்கிட்டு இருப்பேன்? நம்ம போலாமா? யா, let's go drink. அண்ணி, உனக்கு என்ன ட்ரிங்க் வேணும்? வழக்கமா சாப்பிடுறதுதான். ஷியோர். உங்களுக்கு என்ன வேணும்? நான் என் மனைவி ட்ரிங்க் சாப்பிட மாட்டா. ஓ, தட்ஸ் so sad. என் மனைவி எல்லாம் பண்ணுவா. Cheers. Cheers. இதோ வந்துருச்சு உன்னோட ட்ரிங்க். தேங்க்யூ. ஆரஞ்சு ஜூஸ். நான் என்ன நினைச்சேன்னா மில்க் ஷேக். இல்ல, அவங்களுக்கு அப்போ ஆரஞ்சு ஜூஸ் இவளுக்கும் ஃபேவரட் தான். அதாவது இவளோட சின்ன சின்ன விருப்பங்களை எனக்கு நல்லாவே தெரியும். இதா, cheers. ஆரஞ்சு ஜூஸ். ஆனா எனக்கு ஆரஞ்சு ஜூஸ்னா அலர்ஜி. Cheers. டீ கேக்கு கிட்ட உட்காந்துருக்கா, ஆனா இவ அவ கூட இருக்க மாதிரி தெரியல. கூடவும் இருக்கேன், நான் சந்தோஷமாவும் இருக்கேன். அப்புறம் இதை நான் உனக்கு காட்ட விரும்புறேன். அபிஷேக், தேங்க்யூ. எப்படி இருக்கு? யம்மி. தேங்க்யூ. நீங்களும் சாப்பிடுங்க ப்ளீஸ். ஆறிட போகுது. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. என் ஒய்ஃப்க்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லனா, எனக்கு இந்த டீல்ஸ்க்காக, இந்த கொலாபரேஷனுக்காக இவதான் நான் கன்வின்ஸ் பண்ண, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டேன். என்ன பேபி, ஷீ இஸ் தி ரீசன். இதெல்லாம் என்ன? நீ ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? கோட்ல என்னெல்லாம் பட்டிருக்கு பாரு. நீ இருக்கிய அபிஷேக்? ரிஷி இதெல்லாம் அனுஜாவை வெறுப்பேத்துறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த சாக்க வச்சாது ரிஷி என்கிட்ட வந்தாரே. இன்னைக்கு அனுஜா இங்க இருக்கா, ஆனா எங்க 2 பேருக்கும் நடுவுல இல்ல.
சாரியா, எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துருவாங்க போல இருக்கு. ராத்திரி பூரா எங்கேயும் போக போகிறதில்ல. பரவாயில்ல, நான் மட்டும் எங்க போக போறேன்? நானும் இங்கேயே இருக்கேன். உன்னோட மனைவியை நடிக்கிறதுக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு. அதாவது மனைவியா ஆக்டிங் பண்றதுக்கு மட்டும்.